உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கத்துடைய 2வது வீடியோ. அது மட்டும் இல்லாமல் 2 பாடப்புத்தகம் உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கம் மற்றும் 11ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய நவீனத்தை நோக்கி இது ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது 2வது வீடியோ. இதுதான் இந்த செஷனில் கடைசி வீடியோ என்பது குறிப்பிடத்தந்தது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான நபர்களை பற்றி பார்க்க போகிறோம். அவங்க கொண்டு வந்த இயக்கங்கள் என்ன, அவங்க கொண்டு வந்த சிந்தனைகள் என்ன, ரொம்ப மிக முக்கியமாக பாடப்பகுதியில் என்னென்ன வருடங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு அழகாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடுறேன். பிடிஎஃப் நீங்கள் ரீட் பண்ணாலே போதும். அப்படி இல்லைனா 11ஆம் வகுப்பு நவீனத்தை நோக்கி பாடத்தை ரீட் பண்ணாலே போதுமானது. கடகட நம்ம ஆரம்பிச்சிடலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா பரமஹம்சர் அப்படிங்கிற ஒரு நபர். ரொம்ப மிக முக்கியமான நபருங்க. ஸோ காளி தெய்வத்தை தன் இஷ்ட தெய்வமாக வழிபட்டு அவங்கள நேருக்கு நேராக பார்க்கணுன்னு தவம் இருந்து அந்த தவத்தின் பலனாக பல விஷயங்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்த ஒரு மிக முக்கியமான நபர் தான் நம்ம ராமகிருஷ்ணா பரமஹம்சர் என்பவர். ஸோ இவர் சிறு வயதில் இருந்தே நடுத்தர குடும்பத்தில் தான் பிறந்திருக்காரு. இவருடைய அண்ணன் பெயர் வந்து ராம்குமார். ஸோ அவங்க 2 பேர் தான் கொல்கத்தா போகிறாங்க. ஸோ கல்கத்தாவில் இருக்கக்கூடிய காளி கோவிலில் அர்ச்சகராக அவர் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அவர் கிடைக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு கல்கத்தாவில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ராணி அவர்கள் தனது கனவுல காளி தெய்வம் வந்ததுனால ஒரு மிகப்பெரிய கோவில் கட்டுறேன்னு அந்த காலத்திலேயே 8 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு கோயில் ஒன்று கட்டுறாங்க. அந்த கோவிலில் அவங்க கட்டியதுனால ஸோ என்னது யார் வந்து அங்கே வரல பிராமணர்கள் வந்து அந்தனராக இருக்கிறவங்க ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசி வரைக்கும் அர்ச்சகராக யாருமே பணியாற்றவில்லை. அதன் அடிப்படையில் ராம்குமார் அவர்கள் முதல்ல பணியாற்றார். அவருக்கு பிறகு அர்ச்சகரான பொறுப்பை யார் கையில் போகுதுன்னா ராமகிருஷ்ணா பரமஹம்சர் போது எப்போ வந்து காளியை தன் இஷ்ட தெய்வமாக வணங்குறாரோ அதில் இருந்து காளி தெய்வத்தையே முழு நேரமாக வழிபட்டார். அதுக்கப்புறம் அவர் இறைநிலையை அடைந்ததாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு நல்ல ஒரு கருத்துக்களையும் சாமிங்கிறது ஒருத்தர் தான், கடவுளுங்கிறது ஒருத்தர் தான், அவர் படித்தவர் படிக்காதவர் அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் கிடையாது அப்படின்னு பல கதைகள் வந்து இவர் மக்களுக்கு போதனைகளாக கூறுகிறார். இந்த ராமகிருஷ்ணா பரமஹம்சருடைய மிக முக்கியமான சீடராக இருந்தவர் தான் விவேகானந்தர் அவர்கள். ஸோ நரேந்திர தத் அப்படின்னு அழைக்கக்கூடிய விவேகானந்தர் அவருடைய யாருடைய சீடர்னா பரமஹம்சருடைய சீடர் தான். சீடர் மூலமாகவே குரு உலகெல்லாம் அறியப்பட்டவர் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது. இவங்க 2 பேருடைய நட்புலாம் இது மிகப்பெரிய வரலாறு. அது கதை மாதிரி ஸ்டோரி மாதிரி போயிட்டே இருக்கும். புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மட்டும் கடகடு நம்ம வாசிச்சிருவோம். சரிங்களா? நம்பர் 1 கல்கத்தாவுக்கு அருகே இருக்கக்கூடிய தட்சணேஸ்வரம் அப்படிங்கிற கோயில் தான், அதான் காளி கோயில். ஸோ தட்சணேஸ்வரம் அர்ச்சகராக ராமகிருஷ்ணா பரமஹம்சர் பணியாற்றினார். அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா பரமஹம்சர் காளியின் தீவிர பக்தராக இருந்தார். மனமுருகி பாடுவதில் ஃபுல்லாகவே அர்ப்பணிச்சிட்டார். எப்படின்னா கிட்டத்தட்ட எந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா ஆசை இருந்த மக்களிடையே எனது நாட்டம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி யாரையுமே பார்க்காம பக்தியாகவே இருப்பாராம். யாரோடையும் பேச மாட்டாராம். 24 மணி நேரம் காளி தெய்வத்தையே வணங்கினாராம். கடைசியில் காளி தெய்வத்தை பார்க்க முடியாதுன்னு அருவாள் எழுத்து தன்னை தானே அழிச்சிக்கக்கூடிய சூழ்நிலையில் காளி தெய்வம் அவருக்கு வந்து அருள் புரிந்ததாக சொல்லப்படுது. சரிங்களா? எஸ். ஸோ காளி அக்கடவுள் திருவிளையாடல்கள் முடிவற்றவை என அவர் அறிந்தார். ஜீவன் என்பதே சிவன் என கூறினார். ஸோ அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என கூறினார். ஸோ தன் கருத்துக்களையும் கதைகளையும் வியக்கத்தக்க ஓமைகள் மூலமாக விளக்கினார். அதனால் நிறைய கதைகள் சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு கூட சில கதைகள் தெரியும். ஒரு ஞானி வந்து படகுல போய்கிட்டே இருக்காராம். அந்த ஞானி வந்து படகு ஓட்டிக்கிட்ட பேசுகிறாராம். உனக்கு பகவத்கீதை தெரியுமா அப்படின்னா ஐயோ தெரியாதேயா அப்படின்ட்டோன்னே வாழ்நாளில் பாதி வருஷத்தை நீ வீணாக்கிட்ட அப்படின்னு ஒவ்வொரு நூலாக கேட்குறாராம். போச்சு உன் வாழ்க்கையில் வந்து முக்காவாசி இதை நான் வீணாக்கிட்டேன் அப்படின்னு அந்த ஞானி வந்து அவரை பார்த்து கேட்குறாராம். உடனே அவர் சொல்கிறார், நான் படகோட்டி ஐயா நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், உங்களுக்கு நீச்சல் தெரியுமாயான்னு கேட்டிருக்காரு. உடனே இது நிறைய பேருக்கு தெரியும். நீச்சலாக தெரியாது, உங்கள் வாழ்க்கையே வீணாக போச்சியா, படகுல ஓட்ட விழுந்துருச்சு, எனக்கு நீச்சல் தெரியும், நான் தப்பிச்சிருவேன், நீங்கள் எப்படி உயிர் வாழ போகிறீங்கன்னு எனக்கு தெரியலன்னு டொப்பக்கடின்னு படகுல இருந்து அந்த படகு ஒட்டி குடிச்சுட்டாராம். இப்போ இதிலேருந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஒருவருக்கு தெரிந்ததை வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத வச்சு மற்றவங்களுக்கு தெரியாது என்பதை வச்சு அவங்கள நம்ம தீர்மானிக்கக்கூடாது. ஸோ தெரியாதவை என்பது அவரவர்கள் அறிவை சார்ந்தது. பட் ஆனால் அதன் வச்சு மற்றவர்களை கணிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார்.
சரிங்களா? எஸ். ஸோ மனிதர்கள் செய்யப்படும் சேவையை கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாக அவர் எண்ணினார். இவ்வளோ தான் புத்தகத்தில் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து ராமகிருஷ்ணா மிஷன், இது ரொம்ப முக்கியங்க. ஸோ ராமகிருஷ்ணா மிஷன் நரேந்திர நாத் தத்தான்னு சொல்கிறாங்க. ஸோ நரேந்திர தத் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சுவாமி விவேகானந்தர் தன் குரு கருத்துக்களை இந்தியா முழுவதும் பரப்பினார். ஸோ அதில் 1886 இவர் இயற்கை எய்த பின், யார் இயற்கை எய்திய பின்? ஸோ ராமகிருஷ்ணா பரமஹம்சா அவர் இயற்கை எய்த பின் அவர் சீடர்களுள் மிகவும் புகழ்பெற்றவராக இருந்த விவேகானந்தர் பரப்புறாரு. நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்களின் நிர்வாக கட்டமைப்பு பின்பற்றி விவேகானந்தர் ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவினார். உங்களுக்கு நல்லாவே எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம், இவர் படித்தவர், நல்லா கவனிச்சுக்கோங்க, மாணவர் படிப்பறிவு மிக்கவர். ஆனால் அவருடைய ஆசிரியர் படிப்பறிவு இல்லைனாலும், ஏன்னா அவர் படிப்பில் நாட்டம் இல்லை. ராமகிருஷ்ணா பரமஹம்சா அவர்களுக்கு படிப்பில் நாட்டம் இல்லை. அவர் படம் வரைகிறது, நாடகத்தூண், அதில் தான் இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்காரு சிறு வயதில். சரிங்களா? எஸ். ஸோ இவர் பட்டப்படிப்பு முடித்தது கல்கத்தா யூனிவர்சிட்டி. விவேகானந்தின் இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. விவேகானந்தர் காலம் முக்கியம் கிடையாது, இதுதான் ரொம்ப முக்கியம். தனது ஆளுமை திறனால், தன்னுடைய விவேகானந்தரை பற்றி பார்க்குறோம், தனது ஆளுமை திறனால் வெளிநாடுகளில் இந்தியாவின் பாரம்பரியம் நாகரிகம், எவ்வளவோ மேடைகள் இருந்துச்சு, எல்லாரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொன்னாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னு சொற்பொழிவை ஆரம்பித்த முதல் நபர் விவேகானந்தர் அவர்கள் மட்டும்தான். அதனால தான் அவருடைய சொற்பொழிவு மிக பிரசித்தி பெற்ற ஒரு பேச்சாக இன்றும் கருதப்படுது. சிகாகோ மாநாட்டில் பேசினது. சரிங்களா? எஸ். ஸோ தனது ஆளுமை திறனால் வெளிநாடுகளில் இந்தியாவின் பாரம்பரியமிக்க நாகரிகத்திற்கும் தனது புதிதாய் பிறப்பெடுத்துள்ள தேசம் எனும் உரிமை கோரிக்கைக்கும் கண்கூடாக அங்கீகாரத்தை பெற்று தந்த முதல் இந்தியர் விவேகானந்தர் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கிடையாது, சிரோல் என்ற நபர். ஸோ வாலண்டைன் சிரோல் என்பவர் மிக முக்கியமான நபர். முடிஞ்சு போச்சு. அதே நேரத்தில் நவீன இந்தியாவின் வெடிவெள்ளி புத்தகத்தில் விவேகானந்தர் கொடுத்துருக்கு. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கீழே ராஜாராம் மோகன் ராய் இருந்தால் கண்ணு மூடிட்டு ராஜாராம் மோகன் ராயை குறித்து விடுங்கள். நவீன இந்தியாவின் விடிவெள்ளி ராஜாராம் மோகன் ராய் முதல் ப்ரெஃபரன்ஸ். ராஜாராம் மோகன் ராய் இல்லை என்றால் விவேகானந்தருக்கு செகண்ட் ப்ரெஃபரன்ஸ். இதுவே இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் விவேகானந்தர் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஆனால் நவீன இந்தியாவின் விடிவெள்ளி யார்? ராஜாராம் மோகன் ராய். ஸோ ஓல்ட் இயர் கொஸ்டின் பேப்பரில் அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க, மறந்துடாதீங்க. சரிங்களா? இப்போ புத்தகத்தில் நவீன இந்தியாவின் வெடிவெள்ளி விவேகானந்தர் கொடுத்துருக்காங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் இல்லாத பட்சத்தில் செகண்ட் ப்ரெஃபரன்ஸுக்கு யாரை கொடுக்கணும்? விவேகானந்தர் ஐயாவை கொடுத்துட வேண்டியதான். சரிங்களா? இளமை, தைரியம் ஆகியவற்றில் மறுபடியும் இருந்தார். சிகாகோ மாநாட்டு 1893, இந்த வருஷம் மறந்துடக்கூடாது, 1893 தான் இவர் சிகாகோ அமெரிக்காவில் உலக சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் பற்றியும் சொற்பொழிவு உலகமெல்லாம் பிரசித்தி பெற்றுச்சு. ஸோ இதுதான் இவரில் இருக்கிற ஒரு முக்கியம். இதை தான் ரிப்பீட்டேஷனாக கொடுத்துருப்பாங்க. எஸ். அடுத்து பிரம்மஞான சபை. பிரம்மஞான சபை நல்லா கொஞ்சங்க, பிரம்மஞான சபை, பிரம்மஞான சபை, பிரம்ம சமாஜம் வேற. ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் ஒரு பிரம்ம சமாஜம், இது பிரம்மஞான சபை. சரிங்களா? இதை உருவாக்குனது யாரு? ஒன்று பிளாவட்ஸ்கி. சரிங்களா? பிளாவட்ஸ்கி மற்றும் ஆல்கட். இந்த வருஷம்லாம் முக்கியம் கிடையாது. இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னா, இந்த பிரம்மஞான சபை உலகளாவிய உருவாக்கின இடம் அமெரிக்கா தான். ஆனால் இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது? அடையாறில் இருக்குது. அடையார், சென்னை அடையாறில் இதன் தலைமையிடமாக மாற்றப்பட்டது 1879. இவர்களுக்கு பின்னாடி தான் இந்த பிரம்மஞான சபையை எடுத்து கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்டவங்க வேறு யாரும் கிடையாது, அயர்லாந்து பெண்மணியை அழைக்கக்கூடிய யார்? அன்னி பெசன்ட் அம்மையார். சரிங்களா? நியூ இந்தியா மற்றும் நியூ இந்தியா மறந்துட மாட்டீங்களா என்ற இதழின் மூலமாக கொள்கை தன்னாட்சி இயக்கத்தை இந்தியாவில் பரப்ப வேண்டும் என்று ஆசைப்பட்ட அன்னி பெசன்ட் அம்மையார் தான் இதையும் அடுத்து வழி நடத்துகிறாங்க. ஸோ பிரம்மஞான சபை இந்து செவ்வியல் நூல்களாக உபநிடதம் மற்றும் பகவத்கீதையை படிப்பதற்கு உபதேசம் பெற்றது. அதில் மிக முக்கியமாக முற்போக்கு சிந்தனையாளர் அயோத்திதாசர் இருக்கார் இல்லையா, அவர் இலங்கையில் பௌத்த மதத்திற்கு தழுவுவதற்கு காரணமாக இருந்தவர் வேறு யாரும் கிடையாது, ஆல்காட். எந்த ஆல்காட்? இவரே தான். இந்த கர்னல் ஹச்.எஸ். ஆல்காட் என்பவர் மூலமாக அயோத்திதாச பண்டிதர் இலங்கை சென்று பௌத்த சமயத்திற்கு மாறியிருப்பார்.
பிரம்மஞான சபை இந்தியாவின் பௌத்தம் புத்துயிர் பெறுவதற்கு மிக முக்கிய பங்களிப்பு இருந்துச்சு. அன்னிபெசன்ட் அம்மையாரின் பங்களிப்பு எப்படி இருந்துச்சு? ஆல்காட் மறைவிற்கு பின் அன்னிபெசன்ட் அம்மையார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அன்னிபெசன்ட் 1899 இந்தியா வந்தார். இது ரொம்ப முக்கியம் கிடையாது. தன்னாட்சி இயக்கம் சங்கம் அமைத்து அயர்லாந்துக்கு வழங்குவது போல அயர்லாந்தில் எப்படி தன்னாட்சி இயக்கம் கொண்டு வரப்பட்டதோ இந்தியாவில் கொண்டு வர வேண்டும் என ஆசைப்பட்டவர் அன்னிபெசன்ட் அம்மையார். அன்னிபெசன்ட் அம்மையார் நடத்திய இதழ் நியூ இந்தியா மற்றும் காமன்வீல் என்ற 2 எனும் செய்தித்தாள்களை வெளியிட்டார். முடிஞ்சு போச்சு. ஜாதி எதிர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்து சைடில், சரிங்களா, நார்த் சைடில் ஜாதி எதிர்ப்பு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜோதிபா பூலே அவர்களை சொல்லியானும். இவர் தான் அந்த நபர். பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். ஜாதி எதிர்ப்பு அப்படின்னா இவருக்கு மிக முக்கிய ஒரு பங்காக இருந்துச்சு. சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா அப்போதைக்கு இந்த ஜாதி எதிர்ப்பெல்லாம் பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அதுவும் நார்த் சைடில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இதை அதில் மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ ஜோதிபா கோவிந்தராய் பூலே அவர்கள் 1827 மகாராஷ்டிராவில் பிறந்தார். பிறந்த வருஷம்லாம் முக்கியம் கிடையாது. மகாராஷ்டிராவில் பிறக்கிறார். பிராமண எதிர்ப்பு இயக்க தொடக்க கால தலைவராக இவர் இருந்திருக்கார். பிராமண எதிர்ப்பு இயக்க தலைவர், தொடக்க கால எதிர்ப்பு இயக்க தலைவர். இவர் பெண்களுக்காக ஒரு கல்லூரியை ஓப்பன் பண்ணுறாரு 1851. 1851க்கு அடுத்த வருஷமே 1852 ஒடுக்கப்பட்டோருக்கான ஒரு பள்ளியை ஓப்பன் பண்ணுறாரு. பள்ளியை ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சத்தியஜோத சமாஜ் என்னும் அமைப்பு உருவாக்குறது. ரொம்ப முக்கியமான அமைப்பு. இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சத்தியசோத சமாஜ்னா உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படின்னு ஃபாலோ பண்ணுறாரு. குழந்தை திருமணம், ஜாதி மறுப்பு, இந்துக்கள், அதுவும் உயர் ஜாதி இந்துக்களின் விதவை மறுமணத்தை ஆதரித்தார். இந்த மாதிரி பல விஷயத்தை உருவாக்கியிருக்கார். இவங்க மனைவியுமே இந்த இயக்கத்தில் பங்கு பெற்று பல விஷயங்கள். அதுக்கப்புறம் பெற்றோர் இல்லாதவங்களுக்கு இல்லம், கிட்டத்தட்ட நீங்கள் எப்படி கம்பேரிசன் பண்ணிக்கலாம்னா அவ்வை இல்லத்தோட கம்பேரிசன் பண்ணிக்கலாம். பெற்றோர் குழந்தைகள் விடுதிகளுக்கான விதவைகளுக்கான இல்லத்தை உருவாக்கினார். இவர் எழுதின நூல் எது? இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் அப்படியே கேட்பாங்க. குலாம் கிரி, அடிமைத்தனம் என்ற நூலை எழுதியவர் யார்? அவ்வளோதான், இவர் தான். அடுத்து நாராயணகுரு அவர்கள். இவர் தான் நாராயணகுரு அவர்கள். கேரளாவில் ஏழை பெற்றோருக்கு மகனாய் பிறந்த நாராயணகுரு அவர்கள் மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் ஆகிய மொழிகளில் அறிஞராகவும் இருந்தார். ஒடுக்கப்பட்ட மக்கள், கோவில், உயர்ஜாதி மக்கள் வாழும் தெருக்கு, பொது நீர்நிலைகளிலும் கிணறுகளிலும் நீரெடுக்க அனுமதி இல்லை. அந்த விஷயத்துக்காக இவர் தனது எதிர்ப்பை அமைப்பை ஒன்று உருவாக்குறாரு. அந்த அமைப்புக்கு பேர் தான் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்குறார். இவரும் ஜாதி மறுப்பு தான். ஜாதி மறுப்ப நபர்களை மட்டும்தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அருவிபுரம் ஊரில் பெரிய கோவில்களை கட்டி, நீ என்ன கோவிலுக்குள்ளே தானே வர வேணாங்கிற, நானே கோவிலை கட்டுவேன், நீ என்னடா இருக்குதுன்னு இவர் என்ன பண்ணார்? அருவிபுரம் அப்படிங்கிற ஊரில் ஒரு கோவிலே ஒன்று கட்டி விட்றாரு. யாருக்காக? ஈழவர்கள்ங்கிறது அப்போதைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முக்கிய சமூகத்தை சேர்ந்தவர்கள். சரிங்களா? ஸோ ஈழர்கள் நுழைவதற்கு தடையை எதிர்த்து அருவிபுரம் அப்படிங்கிற கோயிலை கட்டினார். ஈழவர்கள் அப்படிங்கிற சமூகத்துக்கு இவர் ஒரு மிக முக்கிய இயக்கத்தை உருவாக்குறார். அவங்க முன்னேற்றத்துக்காக இவர் பாடுபடுறார். அப்போ நீங்கள் என்ன கேட்கலாம், என்ன கொஸ்டின் கேட்கலாம்? ஈழவர்களுக்காக சங்கத்தை உருவாக்கியவர், ஈழர் சமூகத்திற்காக பாடுபட்டவர்னா இவர் சொல்லலாம். ஸோ அவர்கள் இயக்கத்தில் கேரள சமூகம் ஈழவர்களுக்கு பெரும் 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 மிக முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. கல் இறக்குவதை தொழிலாக கொண்டவர்கள் தான் ஈழவர்கள் என அறியப்படுகிறார்கள். சரி, இவர் சிந்தனைகள் தூண்டப்பட்டு இயக்கத்தின் முன்னெடுக்கப்பட்டு மிகச்சிறந்த எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் உருவாக்கியிருக்காங்க. அதில் குமாரன் ஆசான் அப்படிங்கிற ஒரு நபரும் டாக்டர் பால்பு அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு நபர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க, குறிக்கிறாங்க. ஈழவ சமூகத்தை தன்னை தானே நவீனப்படுத்தி கொள்ளும் அளவுக்கு சக்தி கொடுத்து பெற்றவர் ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள். அடுத்து பெண் அடிமைகளுக்காக குரல் கொடுத்த பண்டிதர் ரமாபாய் அவர்கள் இந்தியாவின் பெண் விடுதலைக்கு போராடிய முன்னணி தலைவர்களுள் ஒருவர் பண்டிதர் ரமாபாய் அவர்கள். இவங்க தான் ரொம்ப மிக முக்கியமான நபர். சரிங்களா? சரி, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் பார்த்துருவோம். இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது யார் அப்படின்னா, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ரானடே, பண்டார்கர் இது ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரானடே மற்றும் பண்டார்கர் ஆகியோரின் உதவியுடன் இவர் ஆரிய மகிழா சமாஜ் என்ற அமைப்பை உருவாக்கினார். இந்த அமைப்பை மட்டும் மறந்துடாதீங்க, பொறுத்துகளை கேட்டுடலாம். ஸோ அப்போ ஆரிய மகிழா சமாஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. 1880 ரமாபாய் சமூகத்தில் கீழ்மட்ட குடும்பத்தை சேர்ந்த ஒரு வங்காளியை திருமணம் செய்து கொண்டார். வங்காளினா பெங்காலி மொழியை பேசக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள். சரிங்களா? அதான் மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த ஆரிய மகிழா சமாஜத்தில் கல்வி கற்ற பெண்களின் எண்ணிக்கை 300 பேர்.
அப்போ பார்த்துக்கங்க எப்பேற்பட்ட விஷயம்னு. மற்றபடி இவர் யாருடைய உதவி கூட இது எல்லாமே பண்ணார்? ராணடே பண்டார்கர் ஆகிய உதவியுடன் கைவிடப்பட்ட விதவைகளுக்கு இவங்க சாரதா சதன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க, வீடுகள் இல்லாதவங்களுக்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட இதுவும் அவையில்லை மாதிரி தான். மிக முக்கியமாக முக்தி சதன், இது ரொம்ப முக்கியம். முக்தி சதன் அப்படின்னு சுதந்திர இல்லம் என்னும் அமைப்பை நிறுவினார் பண்டித ரமாபாய் அவர்கள். இவ்நிறுவனத்தில் 2000 பெண்கள் குழந்தைகளும் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. ஓகே, இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னா ஐயன்காளி அவர்கள். மகாத்மா என அறியப்பட்டவர் இவர். மகாத்மா ஐயன்காளின்னு சொல்கிறாங்க. கேரளாவில் முதல் தலித் போராளி என அறியப்பட்டவர் ஐயன்காளி அவர்கள். சரிங்களா? எஸ். ஐயன்காளி அவர்கள் திருவனந்தபுரத்தில் பிறந்திருக்காரு, கேரளாவில் பிறந்திருக்காரு. ஸோ கேரளாவில் இருக்கக்கூடிய வெங்கனூரில் இவர் பிறந்திருக்காரு. ஸோ எப்போதும் போல கேரளாவில் அப்போதைக்கு படுமோசமான ஜாதி பாகுபாடு, சமூக குழுக்கள் தீண்டத்தகாதவராகவும் காணத்தகாதவராகவும் ஒடுக்கப்பட்டனர். பொது இடங்களில் செல்லுதல், பள்ளிக்கு இடம்பெயர்தல், பள்ளி கல்வி எல்லாத்துலேயுமே ஜாதி பாகுபாடு ரொம்ப விஷயமா இருந்துச்சு. இப்போ இந்த சமயத்தில் அவர் என்ன பண்ணுறாரு? உயர் ஜாதின்னு போடக்கூடிய அவங்களுக்கும் சில உடைகள் இருக்குது, அந்த உடைகள் மற்றவங்களுக்கு போடக்கூடாது. நீ என்னடா சொல்கிறதுன்னு அவங்க சொல்லக்கூடிய உயர்ஜாதி வகுப்படை சேர்ந்தக்கான ஆடைகளை அவர் அணிகிறார். உயர்ஜாதி ஆடையை அணிந்தார். ஒடுக்கப்பட்ட மக்கள் போகக்கூடாது என்ற பொது சாலைகளில் சவால் விடும் வகையில் இவர் சென்றார். ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்ற ஐயன்காளி அவர்கள் 1901 ஒரு மிக முக்கியமான ஒரு சங்கத்தை உருவாக்குறார். அதுதான் சாது ஜன பரிபாலன சங்கம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் என்று அர்த்தம். ஸோ இதன் மூலமாக புலையர் சமூக மக்கள் கல்விக்கு இவ்வமைப்பு இயக்கம் நடத்தி நிதி திரட்டியது. சரிதானே? கிளியர். அடுத்து இஸ்லாமிய சீர்திருத்தம். இஸ்லாமிய சீர்திருத்தத்தில் நம்ம ஃபஸ்ட்டு, அதாவது 1857 காலகட்டத்தில் இங்கே கிறிஸ்துவர்கள் வரும் சமயத்தில் இந்த சுதந்திர போராட்டமே முஸ்லீம்களுக்கு என்ன கருதப்பட்டது, என்ன அறிஞ்சாங்க அப்படின்னா முஸ்லீம்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படும் அப்படின்னு அவங்க பயந்தாங்க. 1857 பெரும்புரட்சிக்கு ஒடுக்கப்பட்ட பின் இந்திய முஸ்லீம்கள் மேற்கத்திய பண்பாட்டை பார்த்து கல்வி, பண்பாடு, மேற்கத்திய சிந்தனைகள் தன் மதத்திற்கு ஆபத்து விளைவிக்கும் என அச்சப்பட்டனர். அதனால் இஸ்லாமிய சமூகத்தை ஒன்றிணைப்பதற்காக, பாதுகாப்பதற்காக அமைப்புகள் உருவாக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதுனா சர் சையது அகமது கான் என்ற ஒரு நபர். இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் சொன்னக்கூடிய விஷயம் ஆங்கில கல்வியை ஏற்றுக்கங்கன்னு சொன்னார். எப்படி? இதுக்கப்புறம் சில இயக்கங்கள் வரும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எதையுமே ஏற்றுக்காதீங்க, இஸ்லாமிய சமயத்துக்கு ஃபாலோ பண்ணுங்கள், அதனை பின்பற்றுங்க, மற்ற ஆங்கில கல்வியை கற்காதீங்கன்னு சொன்னார். ஆனால் இவர் என்ன சொன்னார்னா, ஆங்கில கல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்மளுக்கு கல்வி உரிமைகள் வேண்டும், ஆங்கில கல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னவர் தான் சர் சையது அகமது கான். கல்வி, அரசு பணிகள், தேசிய அளவில் தலைமை, தன் இடங்களை நிரப்ப இந்திய முஸ்லீம்கள் தன் சமூக முன்னேற்ற பாதையில் செல்ல ஆங்கில கல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று புரிந்தார். சர் சையது அகமது கான் டெல்லி உயர்குடி முஸ்லீம் குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் மேலை நாட்டு அறிவியலையும் ஆங்கில கல்வியும் பயில அரசு பணியை ஏற்றுக்கொள்ளும்படி வலியுறுத்தினார். அறிவியல் கழகம் ஒன்று நிறுவி ஆங்கில அறிவியல் நூல்கள் உருது மொழியிலும் மொழிபெயர்க்க செய்தார். தேசிய இயக்கத்தில் இணைவதை காட்டிலும் ஆங்கில அரசு தான் நல்லூர் இருந்தால் இஸ்லாமியர்களுக்கு நலன் பேணப்படும் அப்படின்னு சொன்னாரு. இவர் உருவாக்குனது தான் அலிகார் இயக்கம் 1875. சர் சையத் அகமது கான் 1875. ஸோ பள்ளிகளை உருவாக்குறாரு. ஸோ அகமதிய பள்ளி 1877ஆம் ஆண்டு அகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டட் கல்லூரியை ஒன்று உருவாக்குறார். அலிகார் இயக்கம் இவ்வியக்கத்தின் மூலமாக கல்லூரியை மையப்படுத்தி தான் உருவாக்குறாங்க. அதனால தான் அலிகார் இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மிக முக்கியமாக இவர் சையத் அகமது கான் உருவாக்கிட்ட பத்திரிகையின் பெயர் தத்கிப் ஒல் அக்லுக் அப்படின்னு ஒரு பத்திரிகையை ஒன்று உருவாக்குறார். இதெல்லாம் முக்கியம். சரிங்களா? எஸ். அதுக்கப்புறம் நிறையா கல்வியை குறித்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் முக்கியம் கிடையாது, நான் முக்கியம் மட்டும் கன்ஃபார்ம் சொல்லிடுறேன். ஓகே. அடுத்து அகமதியா இயக்கம். அகமதியா இயக்கம் வேறு யார் உருவாக்குனார்? இவர் தான், இந்த நபர் தான். ஸோ மிர்சா அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, மிர்சா. ஸோ மிர்சா குலாம் அகமது அவர் ஃபுல் பேர். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, முக்கிய பணியாக ஆரிய சமாஜமும் கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களுக்கும் இஸ்லாமுக்கும் எதிராக வைத்த விவாதத்தை எதிர்கொண்டு மறுத்ததாகவே இருந்தது இவரது பணி. ஸோ குரானில் சொல்லப்பட்ட உண்மையை கொள்கைகளாக திரும்ப வேண்டும் என ஆசைப்பட்டார். ஸோ குரானில் சொல்லப்பட்டுள்ள உண்மை கொள்கைகளுக்கு திரும்ப வேண்டும் என ஆசைப்பட்டார். தன்னை தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிட்டாரு. இதெல்லாம் அதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பழமைவாத கண்ணோட்டம், பலதார மனம்,
பெண்கள் முகத்தெரியை அணிவது, விவாகரத்து பொறுத்து பழமைய விதிகளை இவர் பின்பற்றினார். பழமைவாதத்தை தான் வேணும் அப்படின்னு பின்பற்றினார். சொல்லணும், இந்த இது போடுவாங்க இல்லையா, இந்த முகத்திரை, அதெல்லாம் போடணும்னு சொன்னார். அடுத்து தியாப்பந்து இயக்கம். தியாப்பந்து இயக்கத்தோட கான்செப்ட் என்னென்னா, ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு மீட்பு இயக்கம். மீட்பு இயக்கம்னா பழமைவாதம் தான் வேண்டும். அடுத்து தியாப்பந்து இயக்கம். தியாப்பந்து இயக்கம் ஒரு மீட்பு இயக்கம்ங்க, முஸ்லீம்கள் மீட்பு இயக்கம். அப்போ அவங்க எதை எதிர்த்தாங்க, ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் ஆங்கிலம் மற்றும் மேலைநாட்டு கல்வியை புறக்கணித்தனர். எப்படி நமது மதத்துக்கு திரும்புங்கள் அப்படிங்கிற ஒரு கொள்கை, இஸ்லாமியத்துக்கு திரும்புங்க. ஸோ மௌலானா முகமது உல் ஹசன் என்பவர் தான் தியோபந்தின் புதிய தலைவராக அப்போதைக்கு நியமிக்கப்பட்டார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் உருவாக்கப்பட்ட பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நானோதவி மற்றும் கங்கோத்ரி இவங்க 2 பேரும் 1866 யூபியில் ஒரு பள்ளியை ஒன்று உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் புதிய தலைவராக யார், மௌலானா முகமது உல் ஹசன்கிறவர் நிறுவப்படுறார். இதில் என்னென்ன நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இயக்கம், அவங்களுடைய சமயத்துக்கு வாருங்கள் அப்படிங்கிற கொள்கை தான் இதில் இருக்கும். சரிங்களா? அதான் அதுங்களுக்கான ஒரு பல்கலைக்கழகத்தை கூட அவங்க உருவாக்கியிருப்பாங்க. இந்த அமைப்பை இதுதான் சொல்லியிருப்பாங்க. நான் அடுத்து சொல்லிடுறேன், முக்கியமானதெல்லாம் சொல்லிடுறேன். சரிங்களா? அதே நேரத்தில் இந்த வருடம் ரொம்ப முக்கியம், நட்வத் அல் உலாமா இயக்கம் மற்றும் பீரங்கி மஹால் 1894. இது ரொம்ப முக்கியம், வருடம் கேட்பாங்க. இதில் என்ன நடக்கும்னா, 1894 லக்னோவில் சிப்லி நுமானி என்னும் வரலாற்று ஆசிரியர் மற்றும் வேறு சில அறிஞர்களால் நட்வத் அல் உலாமா அப்படிங்கிற இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கும். ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கு. இது பீரங்கி மஹால் சிந்தனை பள்ளி லக்னோவில் இருந்து பீரங்கி மஹாலில் உருவானது. இது வருஷம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும், வேறு போட்டு ரொம்பலாம் குழப்பிக்க வேண்டாம். சரிங்களா? வருடம் ரொம்ப முக்கியம். கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. அடுத்து பார்சி சீர்திருத்த இயக்கம். பார்சி சீர்திருத்த இயக்கம்னா ஜொராஸ்ட்ரியர்கள் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. இந்த ஜொராஸ்ட்ரியர்கள் பாரசீகத்தின் அடக்குமுறைக்கு, நல்லா கொஞ்சம் பாரசீகத்தில் அடக்குமுறையில் இருந்ததுனால ஒரு 19ஆம் நூற்றாண்டில் பெரும் எண்ணிக்கையில் இந்தியாவின் மேற்கு கடற்கரை பகுதிக்கு குடியேறினார்கள். பெரும்பாலான மக்கள் இந்தியாவின் மேற்கு. அப்போ பார்சி சீர்திருத்த இயக்கம் பம்பாயில் தொடங்கப்பட்டது. அப்போ எந்த வருஷம், 1851. அப்போ 1851 நவ்ரோஜி, அதாவது பர்துன்ஜி நவ்ரோஜி என்பார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பேர் என்னன்னா ரகுனுமாய் மத்யாசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரகுனுபாய் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது அந்த இயக்கத்துடைய பெயர், பார்சிகளின் சீர்திருத்த சங்கத்துடைய முஸ்லீம்கள் சொல்லுவாங்க இல்லையா, உருது பெயர் தான் இந்த ரகுனுபாய் மஸ்தயாதனன் சபா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது நம்மளுக்கு இப்படி தான் கொடுப்பாங்க, பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் அப்படி தான் சொல்லுவாங்க. 1851. இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். சரிங்களா? முக்கியம் மட்டும் சொல்லிடுறேன். அடுத்து தமிழ்நாட்டின் சீர்திருத்த இயக்கம் ராமலிங்க அடிகளார். ஆல்ரெடி நம்ம ராமலிங்க அடிகளாரை பற்றி எடுத்துட்டோம். சரிங்களா? 14 நபர்களே விரிவாக்கமாக அழகாக எடுத்துட்டோம். இதுலேயும் நான் அதைத்தான் சொல்லியிருப்பாங்க, கடவுள் ஒருவரே, வண்டலூர் மருதூர் மாற்றுக்கருத்தே கிடையாது. 1823 பிறந்தார். 1874 இயற்கை இறைநிலை அடைந்தார். ஒளி வடிவத்தை கடவுளாக வணங்கினார். அருள்பெருஞ்சோதி, அருள்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருள்பெருஞ்சோதின்னு சொன்னார். இதெல்லாம் நம்ம பார்த்தது தான், இதுதான் இதில் இருக்குது. அடுத்து வைகுண்ட சுவாமிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். கன்னியாகுமரி மாவட்டத்தை சாஸ்தா கோவில் தற்போது சாமித்தோப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் பிறந்திருக்காரு. இவருடைய இருபேர் முடிசூடும் பெருமாள் அப்படிங்கிற சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஸோ துறவர வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கார். இவர் தான் அவர். ஸோ நிழல் தாங்கல் என்று அழைக்கப்பட்டவர். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நிழல் தாங்கல் என அழைக்கப்பட்டவர் வைகுண்ட சுவாமிகள். ஸோ வைகுண்ட சுவாமிகளை உருவாக்கி உணவு கூடங்களில் ஜாதி கட்டுப்பாடுகள் உடைக்கப்பட்டன. ஜாதி கட்டுப்பாடுகள் உடைக்கப்பட்டன. வைகுண்ட சுவாமிகள் வழிபாடானது தென் திருவாங்கூரின் பகுதியில் கிறிஸ்துவ சமய பரப்புவதற்கு பெரும் சவாலாக இருந்தது. இவர் என்ன பண்ணார், ஸோ மிகப்பெரிய ஜாதி பாகுபாடெல்லாம் ஃபாலோ பண்ணாது. திருவிதாங்கூர் சமூகத்தின் மரபு வழியை ஜாதி முறையிலும் ஒடுக்கப்பட்ட மக்களிடமிருந்து அதிக வரி வசூல் செய்யும் அரசாங்கத்தை கடுமையாக சாடினார். வரி வசூல் செய்கிறதுல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் அதிக வரி வசூல் செய்கிறதுல இவர் சாடினார். இந்த விஷயத்தெல்லாம் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஜாதி பாகுபாடு எடுத்தார், உருவ வடிபாலை எடுத்தார், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடினார். அப்புறம்
முக்கியமானதெல்லாம் நான் கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக. இவரை பின்பற்றியவர்கள் மிக்க மரியாதையுடன் ஐயா என அழைத்தனர் இவரை. சரி, வேற இவர் கருத்துக்கள் உள்ள நூல் அகில திரட்டு. இது ரொம்ப முக்கியம். இவர் கருத்துக்கு உள்ள நூல் அகில திரட்டு. அடுத்ததாக கடைசியாக பண்டிதர் அயோத்திதாச பண்டிதர். இவரை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதில் நீங்கள் படித்தாலே தெரியும். ஒன்றும் ரொம்ப கஷ்டமாலாம் ஒன்று கிடையாது. இதில் மிக முக்கியமாக திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை நிறுவியர் அயோத்திதாசர் மற்றும் ஜான் ரத்தினம் அவர்கள். இந்த கொஸ்டின் பார்த்துக்கங்க. திராவிடர் கழகம் என அமைப்பை உருவாக்குனவங்க இவங்க, அயோத்திதாசர் மற்றும் ஜான் ரத்தினம் அவர்கள். இதெல்லாம் முக்கியம் அதில் இருக்கிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு ஒரு பைசா தமிழன், அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்குறாரு 1898. ஒடுக்கப்பட்டவர்களுக்காக ஒடுக்கப்பட்டவர்களே உண்மையான பௌத்தர்கள் என வாதித்தவர் இவர் தான். அதே நேரத்தில் ஒடுக்கப்பட்ட ஜாதி பேதமற்ற திராவிடர் என அழைத்தவரும் இவர் தான். சரிங்களா? ரொம்ப மிக முக்கியம். இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தாலே போதுமானது. தமிழ் அறிஞர், சித்த மருத்துவர், பத்திரிகையாளர், சமூக அரசியல் செயல்பாட்டாளராக கருதப்பட்டவர் அயோத்திதாச பண்டிதர். ஆக மொத்தம் 2வது வீடியோ ஃபினிஷ்டு. முக்கியமான கான்செப்ட்லாம் சொல்லிட்டேன். இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, ரொம்ப டெப்த்தாக போய் படிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கான்செப்ட் என்ன, யார் என்ன பண்ணாங்க, எந்த வருஷம் எந்த அமைப்பை உருவாக்குனாங்க, அவங்களால தொடங்கப்பட்ட அமைப்பு எது, அவங்களால் உருவாக்கப்பட்ட இதழ் எது, இதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கணும். ஆரிய சமாஜம் அப்படின்னா 1875 சொல்லிடணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸோ அதோட அமைப்பு என்ன, பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், இப்போ நம்ம பிரம்மஞான சபை, எந்தெந்த வருடம் யாரால் தொடங்கப்பட்டது, அவங்களால உருவாக்கப்பட்ட அந்த கொள்கைகள் என்ன, சித்தாந்தங்கள் என்ன தெரிஞ்சால் போதும். நீங்கள் உட்காந்து நான் மனப்பாடம் பண்ணிடுவேன் பாரு அப்படின்னு ஒரு லைன் கூட படிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் முக்கியமானதை விட்டுறாதீங்க. ஓகேங்களா? மறந்துடவே கூடாது. இப்போ வைகுண்ட சுவாமிகள் அப்படின்னு நம்ம அகில திரட்டு அப்படின்னு ஒரு நூல் சொல்லலாம். அகில திரட்டின் மூலமாக யாரை கருதப்படுகிறார், அறியப்படுகிறார்னா வைகுண்ட சுவாமிகளை சொல்லிடணும். அதை விட்டுவிட்டு மற்றதெல்லாம் நான் வைகுண்ட சாமிகளை பற்றி படித்து அது பிரயோஜனம் இல்லை. முக்கியமானது மட்டும் என்னவோ அதை மட்டும் பாயிண்ட் மட்டும் கிளிக். எல்லாருமே போராடி இருக்காங்க, எல்லாருமே ஜாதி பாகுபாடுக்காக போராடி இருக்காங்க. அதில் என்ன அவங்க வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க? இப்போ இவரும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக போராடி இருக்காரு, வைகுண்ட சுவாமிகளும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக போராடி இருக்காங்க. அதுக்கு இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்ன? ஒரு பைசா தமிழன் சொல்லிடலாம். புரியுதுங்களா? ஸோ வித்தியாசத்தை அழகாக படிச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச். இதன் மூலமாக இது முடிஞ்சு. நாளைக்கு நான் ஒரு வீடியோ போடணும். என்ன வீடியோ? ஜியாகிரஃபி வீடியோ போட்டணும். அது விஷயம் பார்ட் பிக்கு இலக்கியம் வீடியோ கேட்டிருந்தீங்க. அதாவது 17 மேல்கணக்கு நூல், 17 கீழ்கணக்கு நூல், 8 தொகை நூல்கள் எங்கெங்கே இருக்குது உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸே கொடுத்துட்டேன். எல்லாருக்குமே அந்த ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துட்டோம். அதாவது டெஸ்ட் பேட்சில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துட்டோம். அதுக்கு வீடியோஸ் மிஸ் ஆயிருச்சு. ஸோ தயவு செஞ்சு இந்த பிடிஎஃப் வச்சு படிச்சிருங்க. ஏன்னா நாளைக்கு நான் ஜியாகிரஃபி வேறு கம்ப்ளீட் பண்ணணும். ஜியாகிரஃபி முடிச்சிட்டோம்னா நம்ம கம்ப்ளீட்டாக இந்த வாரத்துக்கான ஃபுல்லாக கம்ப்ளீட்டுன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா அது நான் ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துட்டேன், தாராளமாக படித்தாலே புரியும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். சந்திக்க வர உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.